ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்ட் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் போட்டிருக்கேன். ஒன் பார்ட் ரெசிபி கூட சொல்லலாம். சாதம் வடிச்சாச்சு, சாம்பார் ரசம் வைக்கிறது ரொம்ப சோம்பேறியாக இருக்கா? அப்போ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் லஞ்சாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். சிம்பிளாக ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும். பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாங்க, அது உங்களோட விருப்பம். நல்லா காஞ்சி வந்தோடனே கடுகு சீரகம் போட்டிருக்கேன். பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு மசாலா ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் பட்டை பிரியாணியில் கூட போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போது காஞ்ச மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணான்னா காஞ்ச மிளகா மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா வேணான்னா பச்சை மிளகா மட்டும் கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ணதான் 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப விழுதாக வரணும்னு அவசியம்லாம் இல்லைங்க, ஓரளவு குறை இருந்தாலே போதும். இப்போ நான் அதை போட்டு நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். அப்போ சால்ட்டெல்லாம் கொஞ்சம் தக்காளி மெல்ட்டாகி வதங்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே. வீட்டில் பச்சை பட்டாணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டுக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், பிரியாணி மசாலோட போட்டுக்கலாம். இது நல்லா கலரி விடுங்க. மசாலாலாம் சேர்ந்து பச்சை வாசனை போய் வரட்டும். இப்போ வீட்டில் பன்னீர் இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல, மீல் மேக்கர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டு நல்லா கலரி விட்டு இப்போ பச்சை வாசனை போன பிறகு வடித்து வச்சுருக்க சாப்பாடை போட்டுக்கலாம். சாப்பாடை போட்டு உப்பு பதம் பார்த்து இறக்கிடலாம். உங்கள்கிட்ட பன்னீர், க்ரீன் பீஸ் எதுவுமே இல்லைன்னா ப்ரெட் இருந்தாலும் கட் பண்ணி போடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.